வெல்கம் டு சினிபாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்குவிட் கேம். இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கேம் சீசன் 1, சீசன் 2, லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சீசன் 3 வரைக்கும் இது ஒரு கேம் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி. கஷ்டப்படுற எல்லாருமே கூட்டு போய் ஒரு ஐலாண்டை வச்சு ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம்லாம் நடத்தி அதுலேருந்து யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. தோக்குற எல்லாருமே அவங்க சாகடிச்சிருவாங்க. பேஸ் பண்ணி கொண்டு போகிற சீரீஸ் தான் அது. இதில் லாட் ஆஃப் எமோஷன்ஸ், லவ் இதெல்லாம் இருக்கும். சீசன் 2 அண்டு சீசன் 3யோட மெயின் ஸ்டோரி என்னென்னா, சீசன் 1ல் ஜெயித்த ஒரு பிளேயர் அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணணும். அவர் சீசன் 2லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். பார்ட்டிசிபேட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி பார்ப்பார். ஆனால் அதனால் சில பிரச்சனை நடந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே இறந்து போயிடுவாங்க. சீசன் 3 அதோட கண்டினியூஷன் தான். சீசன் 3யோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, அதே மாதிரி கேம்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய ஹீரோ எப்படி காப்பாற்றினார், அதுக்காக அவர் என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு கொண்டு போகிற ஸ்டோரி தான் இது. கடைசியில் ஃப்ரண்ட்மேன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த கேம் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறது. அவர் எல்லாருமே வில்லன் நினச்சிட்டு இருந்துப்போம். ஆனால் அவர் வில்லன் இல்லை, அவரும் ஒரு பிளேயர் தான். ஒரு சீசனில் அவரும் ஒரு பிளேயராக இருந்து ஜெயிச்சு கடைசியில் அந்த கேமுக்கே அவர் ஒரு ஹெட் மாதிரி இருப்பார். நீங்கள் டேரெக்டாக சீசன் 3 பார்த்தா புரியாது. சீசன் 1 and 2 பார்த்துட்டு சீசன் 3 பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து சில் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.